உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு தெய்வேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பாக மற்றும் தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அனைவரும் வெகு திரளாக கலந்து கொண்டு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. அதாவது தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களை தொடர்ந்து படுகொலைகள் நடப்பதையும் தடுத்து நிறுத்தாத தமிழக அரசுக்கு தெரிவிக்கும் விதமாகவும், காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் ஜாதிய பாகுபாடுடன் செயல்படுவதை கண்டித்தும், அவர்களை ஜாதிய பாகுபாடுடன் செயல்படுபவர்களை இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களை இழிவாக பேசியும், அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு இடையூறாக செயல்படும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தையும் கண்டித்தும், தமிழக அரசு இந்த படுகொலைகளுக்கான உரிய நீதியையும் குற்றவாளிகளை கைது செய்யும் தண்டிக்கப்படாதை கண்டித்தும் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருச்சியில் இன்றைய தினம் 17/2/2025 இன்றைய தினம் தமிழ்நாடு தெய்வேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பாக இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பல தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த சமூகத்திற்கு நடக்கும் அவலங்களுக்கு தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், காவல்துறை அதிகாரிகளும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை அவர்களுக்கு தண்டிக்கப்படுவதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அதனுடைய அருகில் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. தேவேந்திரகுல வேளாளர் மக்களை தொடர்ந்து தாக்குதல் உள்ளாக்கப்படுவதை இனியும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய உரிமைக்காகவும் தங்களுடைய மக்களுடைய நலனுக்காகவும் இதை தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையாக இங்கு முன்வைக்கப்படுகின்றது. தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் நடக்கும் இந்த படுகொலைகளை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற 2026 தேர்தல்களில் தகுந்த பாடங்களை புகட்டப்படும் என்பதையும் வலியுறுத்தி திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர். வழிபறி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு தலைவர் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்போ அங்கே கை வச்சாதான் அதை தடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செந்தில் மல்லர் பேசுகிறாரு. செந்தில் மல்லர் மாதிரி ஒற்றுமைக்கு சமூக ஒற்றுமைக்கு பேசுகிற தலைவர் யாரும் கிடையாது. 20 ஆண்டு காலம் அமைப்பில் மல்லர் மறவர் அனைத்து தமிழ் சமூகங்களும் ஒற்றுமைகளும் தமிழ் தேசியத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த 20 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பேசுகிற நபர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரையே தன்னை பேச வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு உள்ள அரசு சமூக அரசியல்வாதிகள் தான் காரணமாக இருக்குமே தவிர அவர் பேசுகிறது எந்த மறுப்பும் இல்லை. சீமான் தாய்க்க முடியல. நீ எந்த ஊர், இந்த ஊரா போடுற அவனை இங்கேவா, நீ எந்த பொண்ணு, இந்த பொண்ணோட பேசுறியா, அவனை போடு. இப்படியாக இப்பொழுது 2 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மறவர் சாதியைச் சேர்ந்த சாதி வெறி பிடித்த நாய்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த அரசுக்கு தெரியாதா? டாக்டர் திருசாமி கூட ஒரு தெளிவான ஒரு பேட்டியை முன்வைத்தார். ஒரு ஊரில் 200 பேர் கூலிப்படையார்கள். அவை தமிழ்நாடு கூட மறவர் சாதியை சேர்ந்தவர்கள். அந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாருமே அந்த ஜாதி வரி பிடிச்சவனா இருக்கிறான். அதனால இதை மாற்றி அமைச்சு இவர்களை வேறு பகுதிக்கும் அந்த பகுதியில் ஜாதி வரி இல்லாத மற்ற சமுதாயத்திற்கு இருப்பார்கள். அவர்களை போட்டு இந்த சட்ட ஒழுங்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் கூட இது வரைக்கும் அதை செய்யவே இல்லை. ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அது மரபு வீட்டு பொண்ணு போலீஸில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ரைட்டு இன்னும் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் போட்டு அந்த பையனை கொண்டு 2 நாள் தண்ணியில் வளர்க்குறான். இன்னும் பணத்தை வாங்கலை. இந்த காலேஜுங்கிற சமுதாயம் தேவேந்திர வேளாளர் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை இப்போ நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். தென் மாவட்டங்களில் ஏற்படுற படுகொலையை கண்டித்து இனிமேல் நடக்காதவனா அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு இந்த கோரிக்கையாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட பிச்சையெல்லாம் ஒன்றும் கேட்கல. நமக்கு இலக்க
இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பீடை வந்து இனிமேலாவது வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ எனக்கு கொஞ்சம் ஓகே இதோட நான் பிஹெச்எல் முன்னாள் பொதுச் செயலாளர் பொன்னையன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள். அன்பார்ந்த உறவுகளை, இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அரசின் கவனத்தையும் காவல்துறை கவனத்தையும் திருப்புவதற்காக மட்டுமே தவிர வேறு